அன்பு காலை வணக்கம் தங்கங்களே. வணக்கம். தங்கமே. சாமி ஃபோக்கஸ்லாம் திருப்புறாரு. இல்லை, அந்த ஃபோக்கஸ் தான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன். எல்லாரும் நிறைய மாற்றங்கள் இருக்கும், மாறாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும். அதில் நான் விஜய் விஷால் ஒன்று சொல்ல போகிறேன். ஏன்னா நான் வரும்பொழுது சில பேர் நான் இங்கே நான் மேக்ஸிமம் என்னுடைய விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடணும். பார்க்குற கண்ணெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். முதல்ல என்னுடைய குறையாகவே இருக்கலாம். ஒரு மனிதனுடைய முகத்தை வைத்து ஆராய்ச்சி பண்ணுவது, அவருடைய செயலை வைத்து ஆராய்ச்சி பண்ணுவது, நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள். நான் ஒரு ஸ்பையோ இல்லை நான் ஒரு இன்டெலிஜென்ட் ஒர்க்லேயோ உங்களை பிடிக்கிறதுக்காக நான் வரல. உங்கள்கிட்ட பழகிறதுக்காகவும் இந்த வீட்டில் கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் யாரையும் பண்ணதில்லை. நடக்கின்ற நடவடிக்கைகளில் எனக்கு இந்த விஷால் அப்படிங்கிறது ஏன் நான் எளிமையாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் விஷால் யாருன்னு தெரியும். இங்கே வந்தோன்னையும் விஷால் என்னன்னு தெரியும். நீ என்ன நினச்சிருப்ப, இவங்கடா என்ன பண்ண போகிறான்னு நீ நினச்சிருக்கலாம். மேபி நான் அதே மாதிரி அந்த எண்ணங்களில் நானும் விஷாலை நினச்சிக்கிட்டே இருப்பேன். சரி, இவன் என்ன தான் பண்ணுவான் பார்ப்போம், செகண்ட் வீக் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், தேர்ட் வீக் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், ஃபோர்த் வீக் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும்னு ஆசை, ஃபிஃப்த் வீக் என்ன பண்ணான்னு பார்க்கணும் ஆசைன்னு ஒரு வாரம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்து நிற்கும் பொழுது நீயாவே இருக்கடா. எங்கே எந்த இடத்துல நீ மாறல. அந்த மாற்றம் உன் மனசுக்கு சிறப்பாக இருக்குது. உன்னோட இயல்பு மீறி எதுவுமே நீ நடந்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். அது இங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, அது வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அதை மனசார பாராட்டேன். சிறப்பு. வந்தப்ப தன்னை என்னவா காட்டிக்கிட்டாரு. சொல்றேன், வந்தப்ப தன்னை ஃபன் மூடில் என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கிறதுனால சார், வந்தப்ப தன்னை ஒரு ஃபன் மூடில் எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டெய்னராகவே விஷால் இப்படி தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. எல்லாரும் அப்படி சொல்லும் பொழுது முதல் வாரத்தில் சொல்லிட்டாங்களே, செகண்ட் வாரத்துலேயும் சொன்னாங்களே, தேர்ட் வாரத்துலேயும் அதே தான் வருது, ஃபோர்த் வாரத்துலேயும் அதே தான் வருது. இப்படி ஒரு நாட்களும் அதே தான் நம்ம மேலே. அந்த மாதிரியான செக்டரில் நிறைய விஷயங்கள் வந்தாலும் அந்த விஷயத்துல இருந்து தம்பி கட் பண்ணி விட்டு டிப்ஸ் இருக்காடா. அந்த மாதிரி ஒரு வாரம் தன்னை ஒரு ஃபன் மோடில் இருக்கிற ஒரு ஆளாக தான் எல்லோரும் நம்ம பேசும்பொழுது அதுதான் அதுலேருந்து ஏதாவது அவர் மாறுவாரா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. எல்லாத்துக்கும் தனிப்பட்ட சிந்தனை இருக்கும். நம்ம தனியாக குளிக்கும் போதோ படுக்கும் போதோ என்னடா எல்லாரும் இப்படி நாமினேட் பண்ணலாங்கன்னு எல்லாத்துக்கும் அந்த யோசனை வரும். எனக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். அந்த விஷயத்தில் அவங்ககிட்ட ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு பார்க்க மாட்டேன். உலகத்திலே பெரிய விஷயம் என்னென்னா தன்னை தொலைக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன்டா. நீயாவே இருக்க. அது நீ விளையாடுற கேமுக்கு நீ ஜெனினாக இருக்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் மாறவே இல்லை வந்ததுலேருந்து. அதுதான் பெரிய. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் ஹியூமர் கம்மியா இருந்தது, ஏழாவது உச்சத்தை தொட்டுட்டேன், இதுதான் மாற்றம்ன்ற இது ஒத்துக்க மாட்டியா? மாறவே இல்லைன்னு அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுவேன். இல்லைண்ணே, விஷால் மாறவே இல்லைங்கிறத நீங்க பாராட்டுறீங்க. ஆமா, அது மகிழ்ச்சி. அந்த மாற்றமே முன்னேற்றம்னு சொல்றேன். அது முன்னேற்றம். அவனோட இயல்பா இருக்கு. இயல்பின்படி மாறாம விஷால் நிக்கிறேன், அதை எல்லாரும் பாராட்டுறோம்னே. ஆனா டாஸ்க் என்னன்னா, வரும்போது தன்னை இப்படியாக காட்டியவர் இப்ப எப்படி மாறி இருக்கிறார். அதுல இருந்து இன்னும் அதிகமா மாறி இருக்காரு. இன்னும் அதிகமா ஃபன் பண்றாரு. இன்னும் அதிகமா நேற்று நைட்லாம் பாடணும்னு நினைச்சிருக்காரு. வரும் வாரங்கள்லாம் பாடகர் விஷால் பார்க்க போறீங்க. எல்லாத்தையும் மகிழ்விக்கிறதுக்கு ஒருத்தருக்கு மாற போறாரு. அதுக்கு எதுக்கு சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாப்புல நேற்று இரவு இசை கச்சேரி நம்ம குழுவில் இணைஞ்சிருக்காரு. நம்ம குழுவில் BB8 இசை தென்றல இணைஞ்சிருக்காரு. அதுக்காக பாடல் பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால சிறப்பா இனி சிங்கர் விஷாலை பார்க்கலாம். இனியும் உன்னுடைய அந்த ஃபன் இதை இனி அதிகப்படுத்த போறாருன்னு நான் நினைக்கிறேன். உச்சம் தொட வாழ்க்கை. உச்சம் தொட வாழ்க்கை.